त्यक्त्वा सुदुस्त्यज सुरेप्सितराज्यलक्ष्मीं धर्मिष्ठ आर्यवचसा यदगादरण्यं मायामृगं दैतयेप्सितमन्वधावत् वन्दे महापुरुषा ते चरणारविन्दम्. பாகவதத்தில் நவயோகி உபாக்கியானம்னு இருக்கு. அதில் கரபாஜனர் என்ற யோகீஸ்வரர் கலியுகம் தான் ரொம்ப நல்ல யுகம்னு பெரியவாலாம் சொல்கிறாப்பா, நான் சொல்லலைங்கிற. கலிம் சபாதிகன் தியாரியாக குணஜ்ஞாக சாரபாகினா, அவள் குணம் தெரிஞ்சவா. கலியுகத்தில் என்ன நல்லதுன்னா எத்திர சங்கீர்த்தனே தெய்வ சர்வா ஸ்வார்த்தா அபிலப்யதே. சங்கீர்த்தத்தினாலே நம்முடைய எல்லா சுவார்த்தமும் கிடைக்கும். எல்லா சுவார்த்தம் கிடைக்குங்கிறதோட நம்முடைய சர்வஸ்வமாக இருக்கக்கூடிய பகவான், சர்வஸ்வ அர்த்தம் பகவான் கிடைப்பான். அது தன்னுடைய அர்த்தங்கிறது தன்னுடையது ஞானம்தான். ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி அந்த பகவானை எப்படி கொண்டாடுறார்கள்னு 2 ஸ்லோகம் சொல்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணனையும் ரெண்டாவது ஸ்லோகத்தில் ராமரையும் நமஸ்காரம் பண்ணார். ஜேயம் சதா பரிபவக்தமபீஷ்டதோகம் தீர்த்தாஸ்பதம் சிவவிரிஞ்சினுதம் சரண்யம் விருத்யார்த்திகம் பிரணதபாலபவப்திகோதம் வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம். முதல் ஸ்லோகத்தில் கிருஷ்ணனையும் ரெண்டாவது ஸ்லோகத்தில் ராமரையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணுறதுனால தான் சைதன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எல்லாருக்குமாக இதை சொல்றதுனால இது உபனிஷத்து. இது கலிசந்தரண உபனிஷத்துங்கிற மந்திரமா சொல்லும் பொழுது முதல்ல ஹரே ராமா சொல்லணும், அடுத்து ஹரே கிருஷ்ணா சொல்லணும். இந்த கீர்த்தனமாக சர்வஸ்வம் எல்லாருக்குமா சொல்லும் பொழுது இப்படி மாற்றினார் சைதன்ய மகாபிரபு. அதுக்கு என்ன காரணம்னா பாகவதத்தில் அப்படி இருக்கு. முதல்ல கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம், அடுத்து ராமருக்கு நமஸ்காரம். இந்த ராமருக்கு நமஸ்காரம் பண்ணும்போது எதை சொல்றாருன்னா, ராமருக்கு நமஸ்காரம் பண்ணும்பொழுது த்யக்த்வா சுதுஸ்த்யஜ சூர்யக்ஷித ராஜ்யலக்ஷ்மீம் தர்மிஷ்ட ஆர்யவசசாய தகாதரண்யம். விட முடியாத ராஜ்யத்தை விட்டுட்டு போனாரேன்னா தெக்வா சுதுஸ்தியஜ சுரேப்சித. இந்திரனுக்கு ஆசையா ஒரு நாளைக்கு தசரத சீட்டில் உட்கார மாட்டோமான்னு. அதனால தான் தசரதனுக்கு அப்பப்போ சீட்டு கொடுக்குறான், கொஞ்சம் உட்காருங்கன்னு. தசரதன் தன்னுடைய அந்த அர்த்தாசனத்தை தசரதனுக்கு கொடுப்பானாம், இந்திரன் சொர்க்காசனத்தை. அப்படி சுரேப்சித ராஜ்யலட்சுமி. ஏன்னா அவனுடைய ராஜ்யம் இருக்கு அடிக்கடி அடுத்தவாளால் கவரப்பட்ட ராஜ்யம். இது அயோத்தி, யாரும் ஜெயிக்க முடியாத ராஜ்யங்கிறதுனால இந்த ராஜ்யத்தில் ஒரு நாள் உட்காந்துருந்தா நமக்கு நல்ல ராஜ்யம் நினைச்சுப்பான். அதனால தான் அதை பெருசாக சொல்றாரு. குருவர்த்தே தெக்த ராஜ்யான்னு சுகர் சுதுஸ்தியஜ சுரேப்சித ராஜ்யலட்சுமியும் தர்மிஷ்ட ஆர்யவசசாய தகாதரண்யம். காட்டில் அலைஞ்சாரேன்னா சுகர் ரொம்ப வருத்தப்படுறார். மாயாமிருகம், அந்த மான் மாயமான்னு தெரிஞ்சும் அவர் பின்னாடியே போறார். ஏன்னா தைதயேப்சிதம் மன்வதாவத். அந்த பிரியையான சீதை கேட்டுட்டாலே அதை மறுப்பு சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆயிடுத்து வச்சுப்போ, வெட்டிங் டே கூட ஆயிடுச்சு, ஒரு மாமாங்கத்துக்கு மேலே ஆயிடுத்து, 2 மாமாங்கம் கூட ஆயிடுச்சு. அப்போ அவ கேட்டதை வாங்கி தரணுமேனு அன்வதாவத் வந்தே மகாபுருஷா தே சரணாரவிந்தம். அந்த ராமன்ல சரணத்துல கல்லு குத்தினதோ முள்ளு குத்தினதோன்னு வருத்தப்படுறார். வித்தம் தண்டக கண்டகைஹி அப்படின்னு அந்த ராமர் காட்டுல சீதைக்காக ஓடினாரே, அதை ஸ்மரிச்சுண்டு சுகர் நமஸ்காரம் பண்றார். கரபாஜன யோகீஸ்வரர் நமஸ்காரம் வந்தார்னு நாரதர் நமஸ்காரம் வந்தார். நாரதர் நமஸ்காரம் வந்தார்னு சுகர் நமஸ்காரம் வந்தார். சுகர் நமஸ்காரம் வந்தார்னு சூத பௌராணிகர் நமஸ்காரம் வந்தார். எல்லாருமே நமஸ்காரம் வந்தாராம். அந்த அரண்ய காண்டம் தான் இப்போ சிரவணம் பண்ண போகிறோம்.
நேற்றைய தினம் தந்திருப்பா சத்ருகந்தாரம்னு சீதாதேவி ராமர ஆலிங்கனம் அணிந்தா என்ற கட்டத்தோடு நிறுத்தினோம். இந்த 14,000 ராட்சசர்களில் அகம்பனன்னு ஒருத்தன், அவன் தான் பயந்து ஓடி போயிட்டான். அவனுக்கு அகம்பனன்னு பேர் வச்சிருக்கான். அதனால ஓடி போயிட்டான். ஓடி போய் ராமர்கிட்ட சொல்றான், அங்க ஒருத்தர் வந்திருக்கார், ராமர்னு ஒருத்தர் தம்பியோட தான் வந்திருக்கார். 1.5 முகூர்த்தத்துல எல்லா ராட்சசாலி விதம் பண்ணிட்டார். நாததானம் சரான் கோரான் நமஞ்சந்தம் சிலைமுகான். ராமர் வில்ல எடுக்கிறதோ பானத்தை தொடுக்கிறதோ ஒன்றும் நான் பார்க்கல, ஒன்னேன்னு பார்த்தேன். எல்லா ராட்சசாலும் மடிஞ்சு விழறதா பார்த்தேன். அந்நியமானந்து தத் சைன்யம் பசியாமி. அப்படி ஆச்சரியமா யுத்தம் பண்ணார். ராமர் அம்பை எடுக்கிறத பார்க்கறவா அதையே அம்பு எடுத்துட்டே இருக்காரே, தொடுக்கிறது இல்லையே நினைக்கிறார். தொடுக்கிறத பார்க்க அப்படி இழுத்துட்டே இருக்காரே, விடலையே பார்க்கறார். ஏன்னா அந்த ஃபாஸ்ட்டுக்கு அவர் எடுத்து விட்டுட்டு. அப்படியா ஜனஸ்தானத்துல எல்லா ராட்சசையும் வதம் பண்ணிட்டாரா? கரன்லாம் இந்திரனை கூட ஜெயிச்சவனாச்சு. ஒரு சாதாரண மனுஷன் ராமர் எப்படி வதம் பண்ண முடியும்? இப்பயும் ராமர்கிட்ட சண்டைக்கு போறேன்னு கிளம்பினான். அக்கம்பனன் சொன்னான், உன் சண்டையை நான் பார்த்துருக்கேன், ஒன்னாலாம் ஜெயிக்க முடியாதுன்னுட்டான். அவன் ஆளே சொல்றான், ஒன்னால ராமர்கிட்ட ஜெயிக்க முடியாது. ஒரு ஐடியாவனா அவருடைய மனைவி சீதை இருக்கா, அவளை அபகரிச்சானா அவருக்கு கொஞ்சம் சக்தி குறையும், அப்போ அவனா ட்ரை பண்ணலாம். உடனே ராமரை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியும். அதனால எங்க போலாம் பார்த்தா அப்பதான் மாரீச்சா ஆசிரமம்னு போர்டு போட்டுன்னு உட்காந்துருக்கான். யாரு? மாரீச்சா. மாரீச்சா முனின்னு மாரீச்சன்னு ஒரு முனி இருக்கார். யாருன்னா கஷ்யபருக்கு தான் மாரீச்சன்னு பேரு. மரீச்சி புத்திரன், அதனால மாரீச்சன் அப்படின்னு வச்சுக்கலாம். அதனால அவர் கஷ்யபர் மரீச்சி புத்திரன். அது மாதிரி மாரீச்ச ஆசிரமம்னு போர்டு போட்டிருக்கான உள்ள ஆசிரமத்தில் ஒரு பஜனை கஜனை ஒன்றும் கிடையாது. எப்போதும் விதவிதமான நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வரும், அதில் உலக விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஆசிரமம் அது மாதிரி உள்ள ஆசிரமம். அதனால் அங்கே போயிட்டான் ராவணன். அங்கே போய் அண்ணா அழகாக சொல்லுவாள். அவன் வந்து மாமா 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 மாமான்னு கதை தட்டினான். இவன் மாமா மாமான்னு சொல்கிறது இந்த மாரீசன் காலில் ராமா 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 ராமான்னு காதில் விழுறது இழுத்து போச்சுன்னு படுத்துட்டு இருக்கான். யாரப்பா? நான் தான் ராவணன். எதில் வந்திருக்கேன்? ரசத்தில் வந்திருக்கேன். என்ன போட்டு வந்த? ரத்னம் போட்டுன்னு வந்திருக்கேன், ரத்னாபரணம் போட்டு வந்திருக்கேன். இந்த ரான்னு சொன்ன உடனே அவனுக்கு வாயெல்லாம் ஓஷ்டவ் பரளிருடன் சுஷ்கவுங்கிறான். இந்த ராமநாமத்தை கேட்டாலே பிரம்மரட்சசான அந்த மாரீச்சனுக்கு அப்படியே உயிர் போகிற மாதிரி ஆயிட்டான். அப்படியே வாயெல்லாம் உளர்றது, அந்த நாக்கெல்லாம் நக்கிண்டு அவன் பயந்தே சொல்கிறான், இந்த ராமநாமத்தை சொல்லிட்டு இங்கே வராத. இந்த ராமர் யாருன்னு கேட்டான். அப்போ சொன்னான், நீ வந்து இந்த ராமரை இல்லை, நான் சின்ன வயசில் ஒரு ராமரை பார்த்துருக்கேன். என்னை அடிக்கிறதுக்கு விஸ்வாமித்தர் இந்த குட்டி ராமனை அழைச்சிட்டு வந்தார். அப்போ மீசை கூட முளைக்கல ராமருக்கு. அஜாதவ் வியஞ்சன ஸ்ரீமான் சிக்கி கணக்கமாலையா, ஒரு சின்ன குடிமி வச்சிருந்து ஒரு குட்டி கிரீடம் ஒரு குட்டி வில்லட்டுன்னு குட்டி பானத்துன்னு ஒரு குட்டி ராமர் வந்தார். உடனே விஸ்வாமித்திரர் கண்ணகனா கோபம் தோற்றும். என்னை அடிக்கிறதுக்கு பெரிய ஆள் அழைச்சிடாமல் இந்த குட்டி பேர் அழைச்சின்னு வந்திருக்காரு, என்னை கொஞ்சம் கூட மதிக்க தெரியல இந்த விஸ்வாமித்திரருக்கு அப்படின்னு நான் விஸ்வாமித்திரரை கோச்சினேன். அந்த குட்டி ராமன் ஒரு குட்டி பானத்தை எடுத்து மாணவகாஸ்திரங்கிறான், தேவாஸ்திரம்லாம் இல்லை, ஒரு குட்டி சாதாரண மனுஷியாஸ்திரத்தை போட்டு அன்னைக்கு என்னை அடிச்சா. அந்த அடிச்ச அடியில் பயந்துட்டு, என்னை பற்றி தெரியுமே நான் எவ்வளோ பெரிய அயோக்கியன்னு. இப்போ தாடியெல்லாம் வச்சுட்டு குடிமி வச்சுட்டு ஏன் இந்த அளவுக்கு நான் ரொம்ப ரிஷி மாதிரி ஏன் வேஷம் போட்டுட்டேன்னா, இந்த ரிஷி வேஷத்துக்கு அவர் அடிக்க மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக அவர் ரிஷி போட்டு ஆசிரமம் போட்டு உக்காந்துருக்கேன். மறுபடியும் இந்த தண்ட காரணத்துக்கு ராமர் வரும்பொழுது நான் கொஞ்சம் வாழாட்டியேன், அப்பயும் என்னை அடித்தார். அதுலேருந்து நான் ரொம்ப கண்ணை திறந்து உலகத்தையே பார்க்கறது இல்லை. ஏன்னா விருட்சே விருட்சே ச பஸ்யாமி சீர கிருஷ்ணாதினாம்பரம். விருட்சே விருட்சே ச பஸ்யாமி, ஒரு மரத்தை பார்த்தாலும் அந்த விழுதுகளோடு இருக்கிற ஆலமரத்தை பார்த்தா ஜட்டாபாரத்தோடு இருக்கக்கூடிய ராமராக தெரிகிறது. கண்ணை திறந்து பார்த்தா வெளியில ராமர் தெரிகிறாரே, விஷயம் கண்ணை மொழின்னு தூங்கலாம்னா திருஷ்வா சொப்னகதம் ராமம் உத்பிரமாமி விசேதனா. அண்ணா சொல்லுவார்,
நானும் அண்ணா சொல்கிறேன், நான் சொல்கிறேன், அண்ணா சொல்ல வேண்டிய அவசியம். நானும் ரொம்ப நாளாக ராமாயணம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் ரொம்ப நாளாக ராமாயணம் கேட்டுருக்கு. அந்த ராமர் நம்ம சொப்பனத்தில் ஒரு நாள் கூட வரதில்லை. இந்த மாரீச்சன் சொப்பனத்தில் மத்தியானம் தூங்கினாலும் ராத்திரி தூங்கினாலும் எப்போ பார்த்தாலும் தரிசனம் கொடுக்குறாரே, அவன் எவ்வளோ பாக்கியவான் அப்படின்னு. அவன் சொப்பனத்தில் ராமர் வராரே, சொப்பனத்தில் தூங்கினா இல்லட்டுன்னு ராமர் வரார். புத்ரமாமி, பயந்துட்டு நான் எழுதுக்கிறேன். விசேதனா, இந்த ராயங்கிற பேச்சையே பேசாத. ரகாராதீனி நாமானி ராமத்ரஸ்தஸ்ய ராவணா ரத்னானி ச ரதாஸ்சைவ வித்ரா சம்ஜனயந்தி மே. ராங்கிற எழுத்து எனக்கு பயமா இருக்கு. அதனால இனிமே தசக்ரீவன் தசானன் அப்படி சொல்லு, உன் பேரு ராவணன் சொல்லாத. ராங்க போது எனக்கு நடந்துருச்சு. ரகாராதினா ரத்னானிச்ச, ரத்னங்கிற எழுத்து, இது எல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா பிரம்ம ரட்சஸுக்கெல்லாம் இந்த அக்னி பீஜமான அக்ஷரம், அதனால ரா வாயில வராது. சின்ன குழந்தைக்கலாம் லாமா லாமாங்க, ராமா வராது. அதனால தான் ஈராமன்னு தமிழில் சேர்த்துப்பா. ஈராமன் சொன்னா ஈஸியா வரும். அப்புறம் ரா சொல்லிக்கிறான் ஈராமன். ரங்கநாதன் சொல்ல மாட்டான், அரங்கநாதன். ஏன்னு சொல்றான்னா தமிழில் அப்படி சொன்னா சொல்றதுக்கு ஈஸியா வரும். போதேந்திரால் பெரம்பூருங்கிற நீடாமங்கலம் பக்கத்தில் கிராமத்தில் இருக்கும்பொழுது அங்கே காவேரியில் இதே மாதிரி தான். போதேந்திரால் மலை எப்படியோ காவேரி பக்கத்துலேயும் மகம். அதே மாதிரி அங்கே ஒரு கிராமத்தில் பிரம்மரட்சஸ் பிடிச்சிருந்து அங்கே ஒரு மரத்தில் இருந்து போகிறவா குளிக்கிறவர்களெல்லாம் பிடிச்சி சிரமப்படுத்தின்னு இருக்கு. எல்லாரும் பெரியவாட்ட சொன்னான் போதேந்திராட்ட, அந்த ராமநாமத்தினாலே இதை சரி பண்ணலாம் வாங்கன்னு எல்லாரையும் அழைச்சிருந்து அந்த காவேரி தீரத்தில் போய் அகண்ட நாமம் சொன்னான். ராம ராம். அந்த காலத்தில் அகண்ட நாமங்கிறது இந்த ஏக நாமம் தான் சொல்லுவான். அதுவும் கூட சில பேர் தாளம் பாட்டோட சொல்லலான்னு கூட அயோத்தியில் ஆரம்பித்த அண்ணா ஆசிரமத்தில் அது தாளம் பாட்டம் ராகமாக ஆரம்பித்தோன்னே அண்ணா அங்கே வந்தார். ராம ராம அப்படியே சொல்லுட்டார். அப்படிதான் வழக்கம். அப்படித்தாங்க எங்கள் கலைநல்லூரில் அங்கே ஒரு ராமநாமம், அங்கே ஒரு புதுப்பட பாகவதெல்லாம் வந்து பழைய பாகவதெல்லாம் அங்கேயும் ஒரு மகான் இருந்தார். அதுக்கும் ராமராம அகண்ட நாமம் தான் சொல்லுவோம். அகண்ட நாமம் சொல்றது குழந்தைகள்லாம் வருவோம். மைக்கில் சொல்லும்போது குழந்தைகள்லாம் பாக்கி பார்த்தா வெளியிருந்து விளையாடிட்டே சொல்லிட்டு இருப்போம். ராம 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 ராம் சொல்லே நைசன் சுண்டல் வருது அப்படி சொல்லுவாங்க. உடனே எல்லா பசங்களுக்குள்ள வந்துடுவான். ராம ராம சொல்லுவாள். சுண்டல் வாங்கிட்டு இருப்போம். சுண்டல் வாங்கிட்டு திருப்பி எல்லாம் விளையாடிடுவாங்க. ராம ராம. அப்புறம் டிவி நடுநடுவில் கொண்டு கொடுத்துட்டே இருப்பான். அந்த மைக்கில் சொல்லுவான் நைஸா என்ன வருதுன்னு ஆளுங்க வாங்கி இருக்கிறப்போ இங்கே சொல்லுவோம். அப்படி சின்ன வயசுலாம் சொல்கிற வழக்கம். ராம 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 ராமன்னு அகண்ட நாம ஜபம் பண்ணி அந்த பிரம்ம ரட்சஸை அந்த மரத்தை விட்டு கிளம்பிடுச்சு. கிளம்பினதுக்கு ஒரு ப்ரூஃப் வேணுமே. அந்த மரத்துக்கடையை உடச்சி கிளம்பிடுச்சு. இல்லைன்னா வெட்டிலாம் உடைக்கிறதுலாம் முடியாது. அப்படி அந்த பிரம்ம ரட்சஸை ஓட்டக்கூடிய மகா மந்திரம் இந்த ராமநாமம்ங்கிறது மகா மந்திரம். அதனால இந்த பயந்து போன மாரீச்சன் லங்கையில நீ சௌக்கியமாறு, இங்கே தண்டகாரத்தில் ராம சௌக்கியமா இருக்கட்டும் என்று சொல்லி நல்ல புத்தி சொல்லி அனுப்பிச்சுட்டான். ராமன் நல்லவனா திரும்பி போயிட்டான். போன பிறகு திருப்பி சூர்பனகை அங்கே வந்து நயமைன்னு கத்துறான். கத்தினா ஒருத்தர் முகத்தை பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியலாம். இப்போ மூக்கும் காதும் இல்லையா, ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறேன்னா குரலை வச்சு கண்டுபிடிப்பான், அந்த கண்ணு தெரியாதவாலாம். இப்போ மூக்கு வரலாம் மைனே அந்த மூக்கால பேசுறாங்க, ஆனால் குரலை வச்சு கண்டுபிடிக்க முடியல இந்த சூர்பனகையை. நீ என்ன ராஜ்யம் நடத்துறியா இல்லையா? ராஜா தூங்கினாலும் நயனாபியாம் பிரசுப்தோபி ஜாகர்த்தி நய சக்ஷுஷா. தூங்கினாலும் சிஐடி போலீஸ் வச்சு எங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும் ராஜா. ஒண்ணுமே தெரியாம தூங்கிட்டு இருக்க கூடாது. உன்னோட இடத்துல ஒருத்தன் வந்து இது மாதிரி 14,000 ராட்சசர்களை வதம் பண்ணியிருக்கான், இப்படி விஷாம இருக்கேன்னு இந்த சூர்பனகை திட்டிட்டு கடைசியில சொன்னால் அந்த ராமஸ்யது விஷாலாட்சி, ராமருக்கு ஒரு பத்னி இருக்காள், அவளுடைய அழகை சொல்ல முடியாது. நைவ தேவி ந கந்தர்வி ந யக்ஷி ந ச பன்னகி ஏவம் ரூபா மயா நாரி திருஷ்டபூர்வா மகீதரே. நீயும் தான் அரண்மனையில அந்த யக்ஷ கண்டிகை கந்தர்வ கண்டிகை பல கண்டிகளை கொண்டு வச்சிருக்கே, எல்லாம் ஒன்றும் சரி. இந்த சீதையை பார்த்த பிறகு அவெல்லாம் அழகு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சாங்க.
அவ்வளோ அழகா இருக்கா, அந்த சீதையை உனக்கா இவ ராமனை எதில் வீக்குன்னு தெரியல சொல்கிறான். அதிகாமா தசக்ரீவகாங்கிறான். இந்த சீதையை உனக்காக கொண்டு வரலாம் போகும்போது அவன் அம்பி என் மூக்கையும் காரியம் அழுத்துட்டான் என்று சொல்ல உடனே மறுபடியும் ராவணன் திவ்ய ரசத்தை இறைத்திண்டு திரும்பி மாரீச்சனை பார்க்க வரான். மாரீச்சன் சொன்னான், அந்த அயோக்கியன் ராமனை வந்து தப்பா இது மாதிரி என்னோட இடத்துல வந்து இதெல்லாம் பண்ணிட்டான் என்னெல்லாம் சொல்ல ராமரை தப்பா சொல்றான் ராவணன். அப்போ வந்து சொல்றான் மாரீச்சன், நீ ராமாயணம் சரியா கேட்கல, நல்ல வாழ்க்கை ராமாயணத்தை கேளுங்கிறான். நான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா, ராமர் அனாவசியமாக யார்ட்டையும் சண்டைக்கு போக மாட்டான், முதல்ல உன் தங்க என்ன பண்ணா கேளு அப்படின்னு மாரீச்சன் சொல்றான். நீ வந்து ஒரு சரியான ஆட்ட ராமாயணம் கேட்கல, நீ ராமரை பற்றி தப்பாக சொல்லாதேன்னு மாரீச்சன் சொல்கிறான். அதெல்லாம் காது கொடுத்து கேட்கல ராவணன். இப்போ நான் சொன்னதை நீ செய்யணும். ஒரு மானா ஆகி ராமர் ஆசிரமத்தில் சஞ்சாரம் பண்ணு, உன்னை பிடிச்சி தரணும்னு சீதை கேட்பா. உடனே ராமர் உன்னை பிடிக்க வந்தால் இழுத்துருந்து ரொம்ப தூரம் போயிடும். உன்னை பிடிக்க முடியலன்னா அடிப்பா. அடித்தா நீ என்ன பண்ணணும், அப்போ கூட ஓம் குரலில் கத்தக்கூடாது, இந்த ராமர் குரலில் ஹா சீதே லக்ஷ்மணான்னு கத்தணும். அதை கேட்டுட்டு சீதை பின்னாடி லக்ஷ்மணி அனுப்பிச்சிடுவா. அப்போ நான் ஈஸியாக சீதையை அபகரிச்சிடுவேன். இந்த சொன்ன வார்த்தை நீ செய்யலைன்னா உன்னை இப்பயே தலையை விட்டுடுவேன், செஞ்சால் பாதி லங்கையை கொடுத்துருவேன், லங்கா ராஜ்யத்தில் பாதி கொடுப்பேன்னு ஏன் சொல்கிறானா, எப்படி திரும்பி வரமாட்டாங்கிற தைரியம் தான். நல்லா போயிட்டு வாங்கன்னா மாரீச்சன் பார்த்தான், நமக்கு டைம் ஆகிடுத்து போலவுக்கு, ஜோசியம் தெரிஞ்சு போலவுக்கு மாரீச்சன் எப்படி தான் டைம் கிளம்புற டைம் ஆகிடுத்து, இந்த அயோக்கிய போய் இந்த ராவண கையால் அடி வாங்கி நரகத்துக்கு போகிறத விட ராமர் கையால் அடி வாங்கி மோட்சத்துக்கு போகலாம்னு கிளம்பிட்டான். அதனால இந்த மெமிக்ரின்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில். ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் பேசுவார். அதுக்கு யாரை பிரார்த்தனை பண்ணிட்டு ஆரம்பிக்கணும்னா மாரீச்சா எனவா, ஏன்னா அவன் தான் ஃபஸ்ட்டு மெமிக்ரி ஆள். இந்த லக்ஷ்மணன் மாதிரி கத்த போகிறான், ராமர் சுவரில் கத்த போகிறான். அதனால இதை அப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலும் தெரியல. திடீர்னுலாம் மற்ற மாதிரி சொல்ல முடியுமா, ராமர்கிட்ட எப்படி குரல்லாம் இருக்கணும் கேட்டுண்டு அதையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலும் தெரியும். ஏன்னா அவெல்லாம் மாயாவிகள் தானே, அப்படின்னா பண்ணுவான். திடீர்னு பார்த்தா ஒரு மான் ராமருடைய ஆசிரமத்தில் சஞ்சரிக்கிறது. ஹஸ்தாபியாசம் திருணம் ந ஸ்பிருஷ்யதாம் காகதே, நல்ல தங்கமான், அதனால வெள்ளி புள்ளிலாம் இருக்கு, அழகான கொம்புகள், அப்படியே பவழம் மாதிரி நாக்கு. இதை பார்த்து சீதை ஆச்சரியப்படுறாள். ஆஹூயாஹூய ச புனः தம் மிருகம் சாது வீட்சதே ஆகச்சாகச்ச சீக்கிரம் வை ஆரியபுத்திர சகானுஜா. இங்கே வாங்க, புதுசாக ஒரு மான் வந்திருக்கு, நீங்கள் மாத்திரம் வாங்கிக்கோ, உங்கள் தம்பியும் அழைச்சின்னு வாங்கன்னு அந்த மானை பார்த்துட்டே ராமரை கூப்பிட்றான். என்ன இதே தெரியுதுதான், நம்ம சில முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்குறோம்னா, சில பேர் தீபாராதனை பார்க்கும்போது அவங்க தீபாராதனை நடக்கிறது வாங்கணும், அவளை கூப்பிட போவான். கடைசி இவாருக்கும் தீபாராதனை கிடைக்காது, அவளும் வரமாட்டா, கடைசியில் 2 பேருக்கும் தீபாராதனை கிடைக்காது. தீபாராதனை பார்க்கும்போது என்ன பண்ணா, ஒரு கண்ணால் பார்த்துட்டே வாங்க தீபாராதனைன்னு சொல்லணும். அது மாதிரி ஒரு கண்ணால் அந்த மானியை மிஸ் ஆகக்கூடாதுன்னு மானியும் பார்த்துட்டே ஆகச்சாகச்சன்னு கூப்பிடுறான். இன்னைக்கு ராமர் லக்ஷ்மணன் வந்து பார்க்குறார்கள். இந்த புதுசாக மான் மாதிரி இருக்குன்னு ஒரிஜினல் மான்லாம் வந்து பார்க்கறது, இவனை பார்த்தோன்னே இவன் மாம்சம் திங்கிறவனுடைய இந்த ஸ்மெல் அடிச்சவனே பயந்து ஓடாது. இவனுக்கும் அந்த மானை கடிச்சு தாக்கணும் திங்கணும் ஆசையாக இருக்குது, ஆனால் கண்டுபிடிச்சிருவாரு ராட்சதன்னு மான் மாதிரி நடிச்சுட்டு இருக்கான் இந்த மாரீச்சன். இதை பார்த்த உடனே ராமரே ஆச்சரியமாக பார்க்குறார். அப்போதான் லக்ஷ்மணன் சொன்னான், மிருகோத்கேவம் ரத்ன விசித்ரோ நாஸ்தி ராகவா ஜகத்யாம் ஜெகதீநாசா மாயைஷாஹீன சம்சயா. இங்கே ராமர் அழகாக கூப்பிடுறான் லக்ஷ்மணன், ஜெகதீநாதா, நீ ஜெகநாதராச்சே ராமா, உலகத்தை படைச்சவர் நீங்கள் தானே, இது மாதிரி மானை படைச்சிருக்கிறார். இது மாதிரி ஒரு ரத்னமயமான மான் கிடையாது உலகத்தில். இது வந்து மாயை தான், அதுவும் மாரீச்சனுடைய மாயை. அந்த அளவுக்கு கிளீனாக சொல்கிறார் லக்ஷ்மணன். உடனே ராமர் சொன்னார், ஏண்டா லக்ஷ்மணா, எனக்குன்னு மாரீச்சன்னா பயமா, மானா இருந்தால் பிடிக்கிறேன், மாரீச்சனா இருந்தால் அடிக்கிறேன், எப்படி இருந்தாலும் ரெண்டுக்கும் எனக்கு ரெண்டும் யூஸ் தான் அப்படின்னா வீட்டில் எடுத்து கிளம்புறான். அந்த ராமர் கிளம்புறாங்கன்னே வருத்தப்பட்டு பேசுகிறான் கம்பன். மந்திரத்து இளையோன் சொன்ன வாய்மொழி மனத்திற்கொள்ளான்,
சந்திரர் தூவமை சான்ற வதனத்தால் சலத்தை நோக்கி சிந்துரப்பவளச் செவ்வாய் முருவலன் சிகரச் செவ்வே சுந்தரத்தோடினான் அம்மானினை தொடரலுற்றான். மந்திரத்து இளையோன் சொன்ன மந்திராலோசனை மந்திரி மாதிரி தம்பி சொன்னானே, அதை நீங்க கேட்காம ஓடுறீங்கன்னு மணிமொழி மனத்திற்கொள்ளலாம். ஏன் இப்படி ஓடுறான்னா, சந்திரருக்கு உவமை சந்திரன் மாதிரி முகமுடைய சீதை சொன்னான்னு கிளம்பினான். அது சொன்னா சாதாரண கவி. சந்திரருக்கு உவமை சான்ற வதனத்தால், சந்திரன் எப்படி இருக்குன்னா சீதை முகம் மாதிரி இருக்குன்னு சொல்லணும். சந்திரனுக்கு ஒரு ஊமை சொல்லணும்னா சீதை மாதிரி இருக்குன்னு சொல்லணும். எவ்வளோ பார்த்தாலும் அதுக்காதது சந்திரன், சமுத்திரம், யானை இதெல்லாம் தான். சந்திரக்கு உவமை சான்ற வதனத்தால் சலத்தை நோக்கி. அப்படி ஓடக்கூடிய ராமர் 10 ஸ்டெப்பு போயிட்டு இப்படி ராமர் போயிட்டே இருக்கும் பொழுது சீதையும் இந்த ஆசிரமத்து தூண் இருக்குமே திண்ணையில, அந்த தூணை கட்டிட்டு இப்படி எட்டி பார்க்குறார் ராமர் போறது. அப்படி 10 ஸ்டெப்பு போன ராமர் வில்லோட திரும்பி ஒரு சிரிப்பு சிரிச்சாராம். பவளச் செவ்வாய் முருகலன். ஏன் சிரிச்சான்னு ராமருக்கு தான் தெரியும். இனிமே இந்த சிரிச்ச முகத்தை 10 மாசம் கழிச்சு தான் பார்க்க போறான். அதுக்கு வரையும் தியானத்துக்கு இருக்கட்டுமேன்னு சீதையை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு தொடர்ந்து ஓடுறான். அந்த மாயமான இழுத்துட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு. ராமர் டயர்டா ஜலம் குடிக்கலான்னு ஒரு குளத்தடியில வந்து குளத்தங்கரை வந்து இப்படி தண்ணி எடுத்து இப்படி வாயில விட போறார். அப்ப பக்கத்துல இருக்கும், தொடர கிட்ட இருக்கும். ஆஹா, இவ்வளவு பக்கத்துல இருக்கு, இப்ப மிஸ் பண்ணக்கூடாதுன்னு வாயு கிட்ட கொண்டு போன ஜலத்தை விட்டுட்டு பிடிக்க போனா அக்கறையில போய் நிற்கும். இப்படி ஏமாத்தி அது பண்றதை பார்க்க முடியும் புரிஞ்சு விட்டார். உடனே பானத்தை எடுத்து தொடுத்து அடிச்ச அடுத்த க்ஷணம் அவன், ஏன்னா எல்லாரும் சத்தியசந்தானா இருக்கான், இதுல மாரீசன் இந்த விஷயத்துல சத்தியசந்தானா இருக்கான், அவன்கிட்ட வாக்கு கொடுத்துட்டானே, அதனால சீதே லக்ஷ்மணான்னு ராமர் மாதிரியே குரலை கொடுத்துட்டு காலமாத்திரம் அசோத்புத்தின்னு ஒரு பணமர அளவுக்கு பெரிய ரூபத்தில் துள்ளி குதிச்சு மாரீச்சனா விழுந்து கிடக்கான். ஆஹா, மாரீச்சோயம் மயாகரஹா, மாரீச்சோகி மையாக, மாரீச்சனா நான் அடிச்சிருக்கேன், மான் இல்லையே அப்படின்னு நினைச்சிருந்த ராமர் இந்த சப்த இவன் ஏன் என்ன மாதிரி குரல் கொடுக்கணும். அப்போ 2 பேர் பிளான் பண்ணின்னு வந்திருக்கா. இது ஏதோ பிளான் சீடி அபகரிக்கிறதுன்னு புரிஞ்சு விட்டா. உடனே ஓடி வரா. அதுக்குள்ள இந்த சப்தத்தை கேட்ட சீதாதேவி, உங்க அண்ணா கூப்பிடுறாரு, ஏதோ ஆபத்தில் இருக்கா, சீக்கிரம் காப்பாற்ற போங்கோ என்று சொல்ல, அவதான் லட்சுமணன் சொல்றார். பன்னகாசுர கந்தர்வ தேவ தானவ ராட்சசைஹி அசக்கியஸ்தவ வைதேஹி பக்தா ஜேதும் ந சம்சயஹ. உலகத்துல எங்க அண்ணாவை உங்க பக்தாவை ஜெயிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது. இது அண்ணாவோட ஒரிஜினல் குரல் இல்லை, யாரோ மெமிக்ரி குரல்னு சொல்றோம். லட்சுமணனுக்கு தெரியும். அது சொன்னாலும் கூட சீதையோட ஸ்தலத்துல அவளுடைய நிலையிலிருந்து யோசிச்சாதான், ஆட்டுக்காரன் தம்பி தனியா வந்திருக்கா, ஏதோ கத்துறாரு முடியலன்னு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. அப்போ கூட தம்பி ஹெல்ப்புக்கு போகலன்னா அவளுக்கு எப்படி இருக்கும். உடனே கொஞ்சம் ஓவராகவே யோசித்தா. இப்போதான் நீ யாருன்னு புரிஞ்சுட்டேன், நீ பரதன் அனுப்பப்பட்டு என் கூட வந்திருக்க, ராமரை எங்கேயாவது காட்டலாம் ஆபத்துல மாட்டி விட்டு என்னை வந்து பரதன்கிட்ட கொண்டு கொடுக்கலான்னு நினைக்கிறையா? அது நடக்காது லட்சுமணா, இப்பயே கோதாவரியில விழுறேன், அக்னியில போய் இறங்குறேன் என்றெல்லாம் சீதாதேவி சொல்ல, உடனே சீதாதேவியை சமாதானம் பண்ணி இதோ கிளம்புறேன்னு கிளம்புறா. வனதேவதைகள்லாம் உங்களை காப்பாற்றட்டும் என்று சொல்லி, அம்மா இதுவரையும் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன், சுமுகி மம சுமித்ரா சத்தியமம்பா யதாசீஹி ததபஜமவிதர்க்கம் மாத்ரு சம்பர்க்க சௌக்கியம் அஹக விபின மத்யா அஹ வியாகரந்தி துருக்திம் துமசி விபின மத்யே மத்தியமம்பா பிஜாதா. சீதாதேவியை பார்த்து சொன்னா, இதுவரையும் உங்களை அம்மாவா தான் நினைச்சிட்டு இருந்தேன், இப்பயும் அம்மாவா தான் நினைக்கிறேன். இதுவரையும் நல்ல வார்த்தையை சொல்லி என்கிட்ட பேசிட்டு இதுவரையும் எங்க சொந்த அம்மாவா நினைச்சேன். இப்போ வியாகரந்தி துருக்தி, இப்போ கடுமையான சொற்களால பேசுறே, இப்பயும் அம்மாவா நினைச்சிருக்கிறேன், கைகேயி அம்மாவா நினைச்சிருக்கிறேன், மத்தியமாம்பா பிஜாதா அப்படி சொல்லிட்டு கிளம்புறா. இந்த ராவணனுக்கு ராமர்கிட்டையும் பயம், சீதைகிட்டையும் பயம், லட்சுமணன்கிட்டையும் பயம், சீதைகிட்டையும் பயம். அதனால்தான் சொந்த வேஷத்துல வராம சன்னியாசி வேஷத்துல வரான்.
இந்த இடத்துல சொல்லுவா. இதுல என்ன தெரியுதுன்னா, இது மாதிரி புதுசா வர சன்னியாசி நம்பக்கூடாது. பரம்பரையா இந்த பீடம், இந்த சாரதா சிங்கேரி பீடம், காமகோடி பீடம், இந்த மடத்துல வர பரம்பரை சன்னியாசிகளை நம்பலாமே தவிர இல்லை அந்த பரம்பரையில் சன்னியாசம் வாங்கிட்ட சன்னியாசிகளை நம்பலாமே தவிர இப்போ திடீர்னு நிறைய சுவாமிகள்லாம் கிளம்புறாங்க. அது மாதிரி சுவாமிகளை நம்பக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இந்த ராம சன்னியாசி. அங்கேருந்து வரான், ஏதோ மந்திரம்லாம் சொல்லிட்டு வரான். பிராமணஸ்சாதிதிஷ்டேஷா அனுப்தோகி சபேதமாம். இவர் மந்திரத்தை ஏதோ சொல்லிட்டு வராரே, இவர் அதித்தியா வரார், இவரை கவனிக்கலைன்னா சபிச்சுட்டார்னா என்ன பண்றதுன்னு பயப்படலாம். ஏன்னா சகுந்தலை என்ன பண்ணினாலும் துஷ்யந்தனை நினைச்சிருந்து அங்க துர்வாச மகர்ஷி வரும்பொழுது மரியாதை பண்ணல. அவர் கேட்டார், கண்வ மகர்ஷி எங்கம்மா இருக்காருன்னு கேட்டார். அவர் பதில் சொல்லாம துஷ்யந்தனை நினைச்சிட்டு இருந்ததுனால துர்வாசர் சபிச்சுட்டார், நீ யாருன்னு நினைச்சிட்டு என்ன மரியாதை பண்ணலையோ அவன் உன்னை வரக்கட்டும். அப்புறம் அது கூட அவளுக்கு தெரியல, சபிச்சது கூட. சகிகள்லாம் போய் துர்வாசரை கேட்க, ஏதாவது அடையாள ஞாபகம் வந்தா ஞாபகம் வரும் சொன்னான்னு சாகுந்தல ராமாயணம். அவிஜான சாகுந்தலன்னு அதனால இருக்கு. அந்த அது மாதிரி இங்க ஏதாவது சபிச்சிட போறாரோன்னு பயந்துட்டு இங்க பாக்கியம் அர்க்கியம் இதெல்லாம் இருக்கு, எங்க ஆட்டுக்காரர் வெளியில போயிருக்கார், வருவார் அப்படி சொல்றான். அதுக்குள்ள அவன் கேட்கறான், நீ ஏமா தனியா இங்க இருக்கியே, நீ யாரு, இதெல்லாம் ராட்சசர்கள்லாம் நடமாடக்கூடிய இடமாச்சு, இங்க ஏன் தனியா இருக்கிற என்னெல்லாம் பேசிட்டு, நான் யார் தெரியுமா, நான் தான் லங்கேஸ்வரன், இங்கே ராமரோட இருந்து கஷ்டப்பட வேண்டாம், என் கூட வந்துடு என்று சொல்ல, மகோததி விவாகம்யம் அகம் ராம மனோவிரதா ஞக்ரோத பரிமண்டலம். ராமருக்கும் உனக்கும் ஏணி வச்ச கூட எட்டாது. எதந்தரம் செந்தனிகா சமுத்திரயோகோ சுராக்ய சௌவீரகையோர் எதந்தரம் ததந்தரம் வை தவதாசர தவராகவஸ்ய எதந்தரம் வாயச வைணதேயோஹோ எதந்தரம் மத்கு மயூரயோரபி எதந்தரம் காஞ்சன சீசலோகயோஹோ. பலவிதமா இங்க சொல்றான். ராமர் சமுத்திரம்னா நீ ஒரு குட்டை மாதிரி, ராமர் கருடன்னா நீ ஒரு காக்கா மாதிரி, ராமர் ஒரு மயில்னா நீ ஒரு வான்கோழி மாதிரி என்றெல்லாம் அவன்கிட்ட எது பேசினாலும் அதெல்லாம் கேட்கல. மேல சொல்றான், நீ என்ன தொட வந்தா இது மாதிரினா தொம்புனா ஜம்புகா சிம்ஹி, நீ குள்ளநதி மாதிரி, நான் சிங்கம் பெண் சிங்கம் மாதிரி. அக்ஷி சூச்சியா பிரமிருதசி ஜிப்பயா வேண்டி சக்ஷுரம். ஒருத்தன் கண்ணு நன்னா அரிக்கிறது சொரிஞ்சிக்கணும், எப்படி செஞ்சானா ஊசி எடுத்து சொரிஞ்சுட்டா எப்படியோ அது மாதிரி. அக்ஷி சூச்சியா பிரமிருதசி, நல்ல கத்தி, நல்ல தீட்டின கத்தி ஒழுங்கா நறுக்கடா, அந்த கட்டியை தீட்டுறதுக்கு என்ன பண்ணா நாக்குல தீட்டினா எப்படியோ அது மாதிரி. ஜிப்பயா லேடி சக்ஷுரம் ராகவஸ்ய பிரியாம் பாரியாம் அரிகந்தும் தமிச்சசி. இதெல்லாம் சொல்ல அதெல்லாம் கேட்கல. டக்குன்னு 10 தலை 20 கையாக மாறினான். அவளுடைய கேசத்தை பிடிச்சி அப்படியே தேரில் ஏற்றிட்டு கிளம்புறான். பதிவிடதாக அவருடைய கேசத்தை பிடிச்சதுனால என்னன்னா சமூலம் குலத்தோட நாசமாயிடுவான்னு தெரியாது. துஷாசன் திரௌபதி கேசத்தை பிடிச்சி இழுத்துன்னு போனான், குடும்ப சமேதம் போயிட்டான். கம்சன் தேவிகை கேசத்தை பிடிச்சி இழுத்தான், அவனு சமூலம். இதெல்லாம் காட்டப்படும். அப்புறம் பதிவிரதையுடைய கேசத்திலேயே சகல தேவதைகளும் வசிக்கிறார்கள்னு, அதனால தான் புஷ்பம் எடுத்தால் முதல்ல பதிவிரதைகளுக்கு கொடுக்குற வழக்கம். அப்படி கேசத்தை பிடிச்சி இழுத்துட்டு தேரில் வச்சுன்னு கிளம்புறான். உடனே தேவி புலம்புறாள். ஆந்திரையே ஜனஸ்தானே கர்ணிகாரான் சுபுஷ்பிதான் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹ மால்யவந்தம் சிகரிணம் வந்தே பிரஸ்ரவணம் கிரிம் க்ஷிப்ரம் ராமாய சம்சத்வம் சீதாம் ஹரதி ராவணஹ. என்ன பக்கத்தில் ஒன்றும் வீடு ஒன்றும் இல்லையே. ஏ கன்னிகார புஷ்பங்களே நீங்களாம் சொல்லுங்கள், ஏ மலைகளே நீங்கள் சொல்லுங்கள், நதிகளே நீங்கள் சொல்லுங்கள் என்றெல்லாம் பிரார்த்தனை வேண்டே போறால். இந்த சீதியினுடைய குரலை கேட்டு அங்கே ஒரு மரத்தடியில் ரெஸ்ட் எடுத்திருந்த ஜட்டாயும் அங்கேயும் வந்தான்னா ஜட்டாயுன்னா இந்த சாதாரண நம்ம பார்க்குற கழுகுலாம் இல்லை, இதெல்லாம் பெரிய கழுகு, தேவலோக பட்சி. இந்த பக்கம் ரக்கை கிட்டினா ஒரு 10 அடி, இந்த பக்கம் நீ இருக்க 10 அடி. இன்னைக்கு அது மாதிரி பெரிய கழுகுகள்லாம் இருக்குது. பெரிய ஹை லெவலில் தான் போகும், கீழே வராது. பெரிய பெரிய ஃப்ளைட்டை கூட அடித்து கீழே தள்ளிடும். அந்த அளவுக்கு பெரிய பட்சி இந்த ஜட்டாய். அங்கேருந்து ரெக்கையை நீட்டிட்டு ராவணா அப்படின்னு கூப்பிட்டா. நான் விருத்தன் தான், நீ யுவா தான், இருந்தாலும்
நான் இருக்கும் பொழுது நீ வந்து சீதையை அபகரிச்சுட்டு போக முடியாது வா அப்படின்னு இந்த ரக்கி அப்படி இப்படி ஆட்டம் ஆரம்பித்தா இவருடைய காற்று அடிக்கிறது. ராவணன் தேர் போக மாட்டேங்குது. அப்படியே அடிச்சுட்டு ராமர் வில்ல வச்சுட்டு வானரப்படையை வச்சு என்ன பண்ணினாரோ அது ஒரு அழகுனாலே கொண்டுட்டான். அவனுடைய சாரதியை அடித்து அவனுடைய தேரை உடைச்சி அவனுடைய குதிரைகளை கொண்டு கிழிச்செறிஞ்சார். பிசாசவதனை கரைகின்னு அப்படியே நெருப்பாக்கக்கூடிய பிசாசுவதன குதிரைகளாம் அதெல்லாம் பிசாசுக்கு தான் புதிய போட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் கிழிச்சு அவனுடைய 10 கையும் இந்த பக்கம் அப்படியே அழகுனால வெட்டி தள்ளினார். நறுக்கி இந்த பக்கம் 10 கைகளையும் வெட்டி தள்ள வல்மீகாதிவ பண்ணகாக திடீர்னு ஒரே தடவையில் அந்த புத்துலேருந்து 10 பாம்பு வெளியில் நீட்டினா எப்படியோ அது மாதிரி மறுபடியும் 10 கை வெளியில் முளைக்கா யுத்தம் பண்ணுறான். அவனுடைய வில்ல உடைக்கிறான். அவனே அசந்து போயிட்டான். நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது போல இருக்கேன்னு பார்த்தான். எப்பவுமே யுத்தம் பண்ணும்போது எதிராருடைய பலவீனம் என்ன நம்முடைய பலம் என்ன அதையும் பார்த்துக்கணும். அவன் இப்போ கவனிச்சுதான் இந்த ஜடாயுக்கு ரக்க தான் பலம் என்கிறத தெரிஞ்சிருந்தான். ரக்கையும் இந்த அழகும் தான் பலம் தெரிஞ்சின்ற அவன் உடனே வாழை எடுத்தான். அவளுடைய 2 ரக்கையும் வெட்டி அவளுடைய அழகையும் வெட்டி கீழே தள்ள உடனே சீதாதேவி தொட்டு சமாதானம் பண்ணி ராமர் வர பையனும் உயிர் இருக்கட்டும்னு தவஜனனி சம்ஸ்பர்ச மகிமா அப்படிங்கிறார். அந்த சீதையினுடைய ஸ்பர்சத்தினுடைய மகிமை அப்போ போக வேண்டிய உயிர் ராமர் வரவழையும் காத்தன். உடனே மறுபடியும் வண்டியை தேர்லாம் இல்லையே அப்படியே சீதையை தூக்கி தோளில் வச்சுன்னு கிளம்புறான். இந்த சீதையை தொட்டான்னு உடனே எல்லா தேவர்களும் பயந்து பிரம்மாட்ட போய் சொன்னார்கள், இது மாதிரி சீதையை தொட்டு தூக்கிட்டானே என்ன பண்ணுறது? கிருதம் காரியமிதி ஸ்ரீமான் வியாஜகார பிதாமகா. அதை எதை பண்ணணுமோ அதுதான் பண்ணியிருக்கானாராம் கிட்ட. யார்? பிரம்மா. நீங்களாம் ராவணவதம் வரணும் தானே எதிர்பார்க்குறீங்க. இதை பண்ணினாலுடைய அது நடக்காது. அவன் கரெக்டாக தான் காரியம் பண்ணியிருக்கான்றார் பிரம்மா. கிருதம் காரியமிதி ஸ்ரீமான். அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்துருக்கார் பிரம்மா ராவணனுக்கு. உமா நந்தீஸ்வரஸ்தாபி ரம்பா வருணகன்யகான ஒரு லிஸ்டே இருக்குது. அவன் யாராட்டெல்லாம் சாபம் வாங்கியிருக்கான். அந்த சாபத்தில் என்ன சாபம்னா, எந்த பெண்ணையாவது நீ வந்து காமபுத்தியோட தொட்டா உன் மண்டை வெடிக்கும். இப்போ சீதையை தொட்டு தூக்கி அவன் மண்டை வெடிக்கலையேன்னா அவன் காமபுத்தியோட தூக்கலையான். அதனால தான் இங்கே உதாரணம் வாங்கி சொல்ற, புதக்கே ரோஹிணீமிவ கிரகக்கே ரோஹிணீமிவ. புதன் ரோஹிணியை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு போனான். புதன் யாருடானா சந்திரனுடைய பையன், ரோஹிணி சந்திரனுடைய மனைவி. அப்போ அம்மாவை பையன் தூக்கின்னு போகிற மாதிரி தூக்கின்னு போகிறான். அந்த அளவுக்கு ராவணன் மனசு கண்ட்ரோலாக வச்சிருக்கான்ங்கிறத காட்டுறான். அப்படி தூக்கிட்டு அசோகவனத்தில் கொண்டு வைக்கிறதுக்கு போயிட்டு இருக்கான் வேகமாக. அவன் போகிற வேகத்தில் சீதாதேவி என்ன பண்ணினால் வஸ்திரத்துலேருந்து ஒரு பக்கம் கிழிச்சு ஒரு சைடு நகையை ஆவரணத்தை கழட்டி ஒரு முடிச்சு போட்டு 5 வானரர்கள் ஒரு மலை மேலே இருக்கிறத பார்த்து அவர்கிட்ட போட்டால் ராமர் வந்தால் சொல்லட்டும்னு. அவன் போகிற வேகத்தில் அதை கவனிக்கலை. நேராக அசோகவனத்தில் சீதையை கொண்டு வச்சான். இன்னும் 1 வருஷம் உனக்கு உயிர் பிச்சை தரேன், அதுக்குள்ளே சம்மதம் தெரிவிக்கணும், இல்லாத போனால் உன்னை வதம் மிரட்டுவேன் என்றெல்லாம் மிரட்டிட்டு காவலுக்கு ராட்சசிகளை ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டான். அதுக்குள்ள இங்கே ராமர் திரும்பி வரும்பொழுது க்ரூரஸ்வனோத கோமாயுகோ வினநாதாஸ்ய பிருஷ்டதா. அவர் பின்னாடி நரி ஊழையிட்டு வருதான். என்ன கெட்ட சுகனம் ஏற்படுறதே என்னன்னு தெரியலையே பார்க்கறாரு. இடது கண் துடிக்கிறது. கவலைப்பட்டு லட்சுமணன் வராமல் இருக்குன்னு நினச்சிட்டு போதே லட்சுமணன் வந்துட்டான். அஹோ லட்சுமண கர்க்கியந்தே. லட்சுமணா மண்ணியை விட்டுட்டு வந்துட்டியடா. இல்லை மண்ணி கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவராக பேசினான். மண்ணி சொன்னதை கேட்டு சொல்லி நான் சொன்னதை நீ கேட்கலேங்க. மிருதங்கத்துக்கு 2 பக்கம் அடிங்கிற மாதிரி இங்கே ராமரும் திட்டுறான். திட்டினாலும் விடலை. அவன் கையை பிடிச்சி அழிச்சிட்டே போகிறான். அழிச்சிட்டே போய் பிரதிஸ்தயம் பிராபிய சமீட்சிய சூன்யம் விகர்கமானோனுஜமார்த்த ரூபம் க்ஷுதாஸ்திரமியா சமாச்சைவ பிபாசையாச்ச. க்ஷுதா பசி தாகம் என்ன மானை பிடிச்சி ஓடி ரொம்ப களைச்சி போய் சளைச்சி தாகத்தோட பசியோடு வந்து இங்கே சீதை ஏதாவது கொடுப்பான் அப்படின்னு பார்த்தா இங்கே சீதையும் காணும். சமைச்சதெல்லாம் பாதியில் வச்சுட்டு அப்படியே இருக்குது. கரிகாய் பாதி நறுக்கிறது இருக்குது. அப்படியே எல்லாம் இருக்குது. சீதை வைதேகி ஜானகி கூப்பிட்டுட்டே அலையிறா. இதென்ன பக்கத்து வீடாக ஃப்ளாட்டாக விசாரிக்கிறதுக்கு எங்கள் ஆட்டுக்காரியை பார்த்தேலாம் ஒரு மரங்களை பார்த்து கேட்குறான். உற்றாபிருஷ்டம் பிரதாவன் சஹா கிரீஷ்டாபினதாம் நதி வப்ராம விலபன் ராமஹா சோக பங்கார்ணவப்ருதா அஸ்தி கச்சித்யா திருஷ்டா சா கதம்ப பிரியா பிரியா கதம்ப எரிஜானீஷே. அந்த கதம்ப மரத்தை பார்த்து, கதம்ப மரமே நீ சீதையை கண்டையா?
பில்வ பில்வோபமஸ்தனி, பில்வ விருட்சம்னா ரொம்ப பிடிக்குமா சீதைக்கு. தவ விருட்சோத பில்வஹா, இது வேதமே சொல்றது. மகாலட்சுமி அதுதான் வாசம் பண்றாள். மகாலட்சுமி அந்த பில்வ மரத்தை பார்த்து கேட்கிறா, மிருக விப்ரேட்சணி காந்தா மிருகி விசகிதா பவேத். அந்த மான்வழியாலான சீதை மான் கூட்டத்தில் மான் கூட்டமா இருக்காளா அப்படின்னு மான் கூட்டத்தில் போய் தேடுறான். எங்க பார்த்தாலும் கோதாவரியில் ஜலம் எடுக்க போயிருக்காளா அப்படின்னு கோதாவரியில போனா கோதாவரி கேட்கறது, ஏனாப்பா ராமா சீதை எங்க, சீதையை எப்படி கேட்டு கேட்டு கடைசியில நான் சீதை இல்லாம உயிரை விட்டுடுவேன்ப்பா, ஆனா உயிரை விடுறதுக்கும் பயமா இருக்குங்கிறார் ராமன். ஏன்னா பரலோகே மகாராஜா பரலோகத்தில் எங்கப்பா தசரதர் இருப்பா, ஏண்டா 16 வருஷம் காட்டுக்கு போயிட்டு வான்னு நடுவில் இங்க ஒன்னையா வர சொன்னான்னு கேட்டா என்ன பண்றது. அந்த மனைவி போன துக்கத்துல கூட அப்பாட்ட அங்க போய் என்ன பதில் சொல்லுவேன்னு கவலைப்பட்டான். சரி, இங்கே என்ன 16 வருஷம் முடிஞ்சு திரும்பி போனா ஜனகன மனைவி எங்க கேட்டா, பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன். நீ பரதன்ட்ட போய் நமஸ்காரம் பண்ணு, வாட்சியஸ்து பரதா பயா, பரதன்ட்ட போய் எனக்காக ஒரு ஆலினம் ரெண்டு சீதையை விட்டு ராமர் வர முடியாதுன்னு சொல்லி அங்கேயே போயிட்டா, என்னை மாத்திரம் அமைச்சிருக்கான்னு சொல்லி பரதனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு லட்சுமண்கிட்ட சொல்ல. லட்சுமணன் சொன்னா மாம்பழவசம் தேடுவோம்னு ஒவ்வொரு இடமா தேடி வரா. தேடி வரும்பொழுது ஒரு இடத்துல சீதாதேவி ஓடி இருக்காலே, அவருடைய ஓடுற ஓடத்துல அந்த பூவெல்லாம் விழுந்திருக்கு, அந்த நகையெல்லாம் கொஞ்சம் விழுந்திருக்கு, அந்த நகைகளுடைய இது ரத்னங்கள்லாம். யாரோ 2 ராட்சசர்கள் சண்டை பெரிய யுத்தம் நடந்திருக்கு. அந்த சாரதியெல்லாம் அடிச்சு போட்டிருக்காரு, அந்த கிரீடம் அதெல்லாம் இருக்கு. சாமர ஹஸ்தா 2 பேர் சாமரம் போடுறதுக்கு ராவணனுக்கு இருப்பா கூடவே, அவெல்லாம் அடிச்சு போட்டிருக்காரு. அதெல்லாம் பார்த்து இந்த சீதைக்காக யாரோ 2 ராட்சசர்கள் யுத்தம் பண்ணியிருக்கார்கள். நல்ல வேலை தெய்வங்கள்லாம் அந்த பூவை காப்பாத்திருக்கு. ஒன்னே சூரியனை போய் கேட்கிறார், ஆதித்யபோ லோக கிருதா கிருதஜ்ஞ லோகஸ்ய சத்யானுத கர்ம சாட்சின்னு, சூரிய பகவானே என்னுடைய மனைவி எங்க இருக்கான்னு நீங்க சொல்லுங்க. வாயு பகவானை கேட்டார், வாயு பகவானே நீங்க தான் எல்லா இடத்தையும் சஞ்சாரம் பண்றீங்க, என் மனைவி எங்க இருக்கா சொல்லுங்க, நான் எனக்கு காப்பாத்திக்கிறதுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு, எங்க இருக்கா மாத்திரம் சொன்னா போறோம். கேட்டா அந்த வாயுவும் சொல்லல, சூரியனும் சொல்லல. ஏன் சொல்லுதுன்னா, ஒரு மனுஷனா ராமரை கேட்கிறான். மனுஷன் தெய்வத்தின் இடத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு, 1 லட்சம் ரூபாய் கடன் கிடைச்சா தேவையில்லைன்னா உடனே ஐயா இருந்தாப்பா 1 லட்சம் ரூபாய் கையில கட்டி கொடுக்க மாட்டான். உடனே ஒருத்தர் மூலமா ஏற்பாடு பண்ணி கொடுப்பார். இவர் சூரியன்ட்டையும் வாயுன்ட்டையும் கேட்டதுனால்தான் சூரிய புத்திரன் சுக்ரீவனும் வாயு புத்திரன் ஹனுமானுமா சேர்ந்து சீதையை தேடித்தரான். எப்பவுமே தெய்வங்கள் டைரக்டா பேசாது, நீ பிரார்த்தனை பண்ணா அது இன்டைரக்டா ஹெல்ப் பண்ணும். அதான் இங்க காட்டுறார். இப்படி தேடிண்டே வரக்கூடிய ராமர் கடைசியில் கோபத்தை அடைஞ்சிட்டான். நான் ஒரு தர்மாத்மாவா இருக்கேன், கர்த்தாரமபிலோகானாம் சூரம் கருணவேதினம் அஜ்ஞானாதவமன்யேரன் சர்வபூதானி லக்ஷ்மணா மிருதும் லோகஹிதே யுக்தம் தாந்தம் கருணவேதினம் நிர்வீரியைதி மன்யந்தே நூனம் மாம் சுதசேஸ்வராஹ. குனிஞ்சா குனிய குட்டுவாங்க. முதல் தடவை விட்டு யார்டான்னு கேட்டால் அவன் அடுத்த தடவை பயந்துன்னு இருப்பான். இப்போ சாதுவா இருந்தா அவள் ஒன்றும் மரியாதை விடுறது இல்லை, ரவுடித்தனம் பண்ணினாதான் எல்லாம் பயந்துன்னு நிற்கிறான். பஸ்லேயே போய் நம்ம சீட்டு நம்ம எடுக்க மாட்டோம். அங்கே ஒரு ரவுடியை நான் அதை ரவுடியாக ஒருத்தன் தான் முதல்ல அவன்கிட்ட போய் பயந்துன்னு தான் என்னப்பா சீட்டு எந்த ஊர் போறீங்க. எப்போதுமே இந்த ஜனங்கள் கொஞ்சம் அடாவடிக்கு தான் பயப்படுறோம். நானும் சாதுவா இருந்தால் நடக்காது போல எடுவில்லை அப்படின்னா ஜட்டாபாரம் பந்தயத்து, ஜடை எடுத்து கடத்தினால் எப்ப தர்மாத்மாவுக்கு இந்த உலகத்துல ஒரு மரியாதை இல்லையோ, அதர்மம் பண்றவனுக்கு தெய்வங்கள் பயந்து இருக்கோ, இந்த உலகமே வேண்டாம். நாசயாமி ஜகத் சர்வம் தைலோக்கியம் சச்சராச்சரம், உலகத்தையே நாசம் பண்றேன், ஆகாசத்தை உடைச்சு கீழே தள்ளுறேன், பாதாளத்துல பூமியை மேல கொண்டு போறேன், நட்சத்திரங்களையும் சந்தனை உடைச்சு கீழே தள்ளுறேன், சொர்க்கத்தை நரகமாக்குறேன், நரகத்தை சொர்க்கமாக்குறேன். எடுவில்லைன்னு வில்ல எடுத்துட்டார். அப்படியே குருத்தோ ருத்ரைவா பபவுங்கிறார். திரிபுர சம்ஹாரம் பண்ணக்கூடிய ருத்ரன் மாதிரி ஆயிட்டார் சிவன். இதை பார்த்து பயந்து போன லட்சுமணன் உடனே சரணாகதி பண்ணினான். சந்தே லக்ஷ்மி பிரபா சூரியே கதிருவாயோ புவிக்ஷமா. சந்திரன்னா ஜில்லுன்னு இருக்கும். நீங்க ராமச்சந்திரனாச்சே, நீங்க சூடாகலாமா, நீங்க ஜில்லுன்னு இருக்க வேண்டாமா? ஏற்கனவே ஒரு அயோக்கியனுக்கு பயந்துட்டு தேவர்கள்லாம் இருக்கா, போகிறதுக்கு நீங்களும் சேர்ந்து பயன்படுத்தினா அவள் என்னதான் பண்ணுவா? அவள் ஏன்னா தேவர்களுக்கு பயம், ராவன்கிட்ட பயம்தான், இல்லைன்னா அவள் சொல்லுவாளே. அவன் நீங்களும் பயப்படுத்தாதீங்க, நீங்கள் சமாதானமாக ஆகுங்கோ, சீதை எங்கேயாவது இருப்பா தேடலாம்
என்று சொல்லி அப்படி தேடி தேடி அப்படியே ஒரு இடத்துல மயக்கம் பட்ட விழுந்துட்டா. மயக்கம் பட்ட உடனே லக்ஷ்மணன் தண்ணி தெளிச்சு எழுப்புறான். எழுப்பினா ராமருக்கு எல்லாம் மறந்துடுத்து. நீங்கள் யார் அப்படின்னா அப்படின்னு ராமரே லக்ஷ்மணன் பார்த்து கேட்குறோம். கேயூயம் ரகுநாதநாத கிமிதம் மிருத்யோஸ்மி தே லக்ஷ்மணா கோகம் வத்சச ஆர்ய ஏவகி பவான் தாசோஸ்மி தே லக்ஷ்மணா किं कुर्मो विजने वने ततयितो देवी समन्विष्यते का देवी जनकाधिराजतनया हा जानकी क्वासि मे. ராமருக்கு எல்லாம் மறந்துச்சு. தண்ணி தெளிச்சு எழுப்பினா லக்ஷ்மணன். கேயூயம் நீங்கள் யாரு என்ன கவனிச்சுக்கிறேன். ரகுநாதநாத கிமிதம் உங்களுக்கு தெரியலையானா உங்கள் பிருத்தியன் லக்ஷ்மணன் அப்படியா? இப்போ நான் யாரு? நீ என்னுடைய சுவாமி. நீங்கள் சோகம் வத்சச ஆரியவான் உங்கள் தாசன் லக்ஷ்மணன் அப்படியா? நீ என்னுடைய பிருத்தியன், நான் உன்னுடைய சுவாமி. சரி, இந்த காட்டில் யாரும் இல்லாத காட்டில் என்ன பண்ணியிருக்கோம்? கிங் குருமோ விஜனேவனே. நான் உங்களுக்கு எல்லாம் மறந்துத்தான் நம்ம தேவியை தேடிட்டு இருக்கோம். தேவியா? கா தேவி ஜனகாதிராஜ தனயா. ஜனகராஜகுமாரி சீதாதேவியை தேடணும். ஹா ஜானகி குவாசிமே. ஹா ஜானகின்னா திருப்பி மூச்சை விழுந்துட்டா. லக்ஷ்மணுக்கு ஒன்றும் புரியல. திருப்பி எழுப்பினா எல்லாம் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போய்டும். போகிறது இவர் என்ன பண்ணுறது, எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல. லக்ஷ்மணன் பதில் நிற்கிறான். தேடிகிட்டே இருக்கும்பொழுது அந்த மான்கள் காட்டுறான் தென் திசையா. அதை வச்சுட்டு ராமர் தென் திசையில் போனால் ஜட்டாயு விழுந்திருக்கிறத பார்த்தார். பார்த்தோடனே ராமர் சொன்னார், யாரோ ஒரு அசுரன் சீதையை மூங்கிட்டு படுத்துட்டு இருக்கான் பாரு, அந்த ராட்சசனை அடிக்கிறேன் பாருன்னு வில்லு எடுக்கிறார். உடனே ஜட்டாயு சொன்னார், ஏற்கனவே இந்த ராட்சசன் ராவணன் அடிச்சுட்டாப்பா, நீங்கள் அடிக்க வேண்டாம், நான் தான் ஜட்டாயுன்னா. கிட்டக்க வந்து யார் ராட்சசன், சீதை எங்க? சீதையும் சாதேவி மமச்ச பிராணான் ராவணேன உபயம் ஹிருதம். என்னுடைய பிராணனையும் அந்த சீதையும் ராவணன் அபகரிச்சு போயிட்டான். யார் ராவன், அவனை பற்றி ஃபுல் டீட்டெயில் சொல்லுங்கன்னு போது அவரால் மேலே சொல்ல முடியல. கடைசியில் ஒரு நல்ல வார்த்தையை சொன்னார். இந்த ராவணன் சீதையை அபகரிக்கும் போது நான் டைம் பார்த்துட்டு இருந்தேன். அந்த டைம் விந்தம் என்கிற முகூர்த்தம். அந்த முகூர்த்தத்தில் நட்டமான பொருள் மறுபடியும் உடையவனுக்கே கடைசிடும்னு சொல்லியிருக்கு. அதனால் கவலைப்படாத, நீ சீதையோட சீதையை அடைஞ்சு சௌக்கியமாக இருக்கு நல்ல வார்த்தையை சொன்னார். எதுக்கு சீதையை அபகரிச்சுன்னு போனான் என்றெல்லாம் விசாரிக்க, ப்ரூஹி ப்ரூஹீதி ராமஸ்ய ப்ருவாணஸ்ய கிருதாஞ்சலேகே பிராணா விகாயசம். யார் ராவணன் டீட்டெயில் சொல்லும்போது கேட்கும்பொழுது சொல்லணும். வாயை திறக்கிறார், சொல்ல முடியல. வாயில் ரத்தத்தை கட்டினார். அப்படியே ராவன் மடியிலேயே தலையை வச்சு வீர விட்டுட்டான். தசரதனுக்கு கிடைக்காத பாக்கியம் ஜடாயுவுக்கு கிடைச்சது. சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, காஷ்யாந்து மரணான் முக்தி அதவா புத்திர சந்நிகோ. ஒன்று காசியில் உயிரை விடணும், அல்லது பையனுடைய தலையில் மடியை வச்சிருந்து பையன் ராமராமா சிவசிவான்னு அந்த பகவன் நாமத்தை சொல்லி அதை கேட்டுன்னு உயிர் போகும். காசியில் யார் உயிரை விட்டாலும் காக்கா கழுகு அல்லது நாய் பண்ணி எல்லா ஜீவனுக்கும் கர்ணமந்திரம் சொல்கிறதுக்கு சிவன் வந்துடுவாராம் பையன் மாதிரி. அதனால காசியில் மோட்சம். இந்த பாக்கியம் கிடைக்கல தசரதனுக்கு. 4 பசங்கள் இருந்தும், ஆனால் இந்த பாக்கியம் ஜடாயுவுக்கு கிடைச்சது. அந்த ஜடாயுவை அப்படியே விட்டுட்டு போகக்கூடாது, சம்ஸ்காரம் பண்ணணும்னு ராமர் நிர்மதிஷ்யாமி பாவகம் அப்படின்னு அரணிக்கட்டையை எடுத்து அரணிக்கட்டையிலிருந்து அக்னியை எடுத்து பிரம்மமேத சம்ஸ்காரம்னு உயர்ந்த மந்திரங்களை சொல்லி சம்ஸ்காரம் பண்ணுறார். ராமருக்கு மந்திரம்லாம் தெரியுதுன்னு யாருக்கு வேணால் என்ன வேணால் சம்ஸ்காரம் பண்ண முடியாது. சாதாரண ஆளுக்கு ஒரு கோவிந்தா கோயில்னு ஒன்று போடுவான். அப்புறம் பிதிருமேத சம்ஸ்காரம்னு இது. கிரகஸ்தானிலேயே சன்னியாசி துல்லியாலா யார் ஞான வைராக்கியத்தோடு ஜீவிச்சிருக்காளோ அவளுக்கு பிரம்மவேத சம்ஸ்காரம். யஜ்யம் பண்ணுறவாளுக்கு அவளுக்கு ஒரு சம்ஸ்காரம். அவளுக்கு தனித்தனி முறை இருக்கு. ராமருக்கு எல்லாம் தெரியுறதுனால எல்லாத்தையும் அவர் பண்ணிட்டு இருக்குன்னா அதுக்கு என்ன பலன் கிடைக்குமான்னா அது ராமருக்கே சந்தேகமா இருக்கு. அதனால தான் அவர் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான். ராமர் சம்ஸ்காரம் பண்ணிட்டு என்ன சொல்றாருன்னா, யாகதி யஜ்ஞசீலானாம் ஆஹிதாக்னேஷ்ட யாகதி அபராவர்த்தினாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம் மயாத்வம் சமனுஜ்ஞாதா கச்ச லோகான் அனுத்தமான் கத்ராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மயா விரஜ. யாகதி யஜ்ஞசீலானாம், யஜ்யம் யார் மாறி மாறி பண்ணிட்டு இருக்காளோ, மாறி மாறி பண்ணிருக்கானே நமக்கு இத்தனை சம்ஸ்காரம் சொல்லியிருக்கு, அதில் யஜ்யங்கள்லாம் உண்டு.
அது நம்ம யாரும் பண்ணுறதில்ல. ஸ்ரௌத காரியம் பண்ணுறதே இல்லை, ஸ்மார்த்த காரியம் பண்ணுறதே பெரிய காரியமாக இருக்குது. அப்புறம் இந்த ஸ்ரௌத காரியம் பண்ண போகிறோம். நான் பூணூல் போட மாதிரி சொல்லிக்கிறோம், ஸ்ரௌத ஸ்மார்த்த இதையும் சொல்லிட்டு இருக்குமே தவிர பண்ணுறதில்லை. அந்த யஜ்யம் பண்ணுற வாழ்க்கை என்ன கதி கிடைக்குமோ, ஆகிதாக்னேஷ்டயாகதி. ஆகிதாக்னிகளாக சின்ன வயசுலேயே அக்னி சந்தானம் கண்டு யார் ஆகிதாக்னிகளாக அக்னிஹோத்திரம் அணிந்திருக்காளோ, அபராவர்த்தி நாம்யாச்ச யுத்தத்தில் புறவசிட்டு ஓடாமல் இன்னைக்கு நம்முடைய பார்டரில் வீரர்கள்லாம் நிற்கிறார்கள், இராணுவ வீரர்கள், அவளுக்குலாம் நல்ல கதி கிடைக்கும். ஏன்னா அவள் அங்கே பார்டரில் நின்று இருக்கிறதுனால தான் இங்கே தீவிரவாதிகள் வராமல் அவள் பார்த்துட்டு இருக்கா. இங்கே நம்ம சத்சங்கம் நடத்தணும்னா அவள் அங்கே நின்று இருக்கா. அவள் யுத்தத்தில் போனால் என்ன கதியோ அதுக்கு நல்ல கதி. அபராவர்த்தி நாம்யாச்ச யாச்ச பூமி பிரதாயினாம். பூமி தானம் பண்ணுறவாளுக்கு, கிருஷி ஸ்தலத்தை தானம் பண்ணுறவா, பூமி தானம் பண்ணுறவாளுக்கு என்ன நல்ல கதியோ அதெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும். இதெல்லாம் ஏன் சொல்கிறான்னா, டைரக்ட் சொர்க்கம் இல்லை. முதல் மோட்சத்துக்கு போகிறதுக்கு கிரமமுக்தி சத்யோமுக்தின்னு ரெண்டு இருக்குது. உடனே பகவான் அடையிறது சத்யோமுக்தின்னு இருக்குது. ஒவ்வொரு லோகத்தையும் சுகத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் மெதுவாக போகிறதுக்கு கிரமமுக்தின்னு இருக்குது. ஆனால் ஏன் இந்த புண்ணியத்தெல்லாம் ஏன் சொல்கிறான்னா, ஒவ்வொரு லோகத்துலையும் இருந்து அங்கங்கே சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு கடைசியில் வைகுண்டம் போனால் போதும் என்பதற்காக. ஏன்னா அங்கே இருக்கிற ஆளும் இங்கே இருக்கிற ராமரும் ஒரே ஆள். அதனால் மயாத்வம், நான் சொல்கிறேன் நீங்கள் வைகுண்டத்துக்கு போகுங்கிறார். இது மாதிரி தான் இஷ்டத்துக்கு ஒரு அர்த்தரை அனுப்ப முடியாது. இதே ராமாயணத்தில் வேறு கதை இருக்குது. விஸ்வாமித்திர சொல்கிறார், நான் சொல்கிறேன் சொர்க்கத்துக்கு போன திசைக்குவை அனுப்பிச்சார். அவன் பிடிச்சி தள்ளி விட்டான். யாரை கேட்டியா வந்த விஸ்வாமித்திர சொன்னார், நான் அவர் ஊரா உங்க அனுப்புறதுக்கு போயான்னு தள்ளி விட்டான். இந்த அவாத்துக்கு போங்க, நம்ம நான் சொல்கிறேன் எங்காத்துக்கு போங்க, எங்கள் அது மாமி இருப்பான், உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பான்னு நம்ம வீட்டுக்காரன் தைரியமாக சொல்லாத வேற வீட்டுக்கு நீங்கள் போங்கன்னு அனுப்ப முடியாது. அது அம்சத்தினால திசைக்கு தள்ளி விட்டுட்டான். இங்கே வைகுண்டத்தில் இருக்கிறவரும் ராமரும் ஒரே ஆளாக இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் நீங்கள் போங்க. மயாத்வம் சமனுஜாதா கச்சலோகான் அனுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மகாமுகஜ சகிருத்ரராஜ கிருதவான் யசஸ்கரம் சுதுஷ்கரம் கர்ம ரணே நிபாதிதா மகர்ஷி கல்பேன ச சம்ஸ்கிருதஸ்ததா ஜகாம புண்ணியாம் கதிமாத்மனஸ் சுபாம். ஜடாயு திவ்ய ஸ்வரூபத்தில் வெளியில் வந்த உடனேயே இந்த ஜடாயுவை பார்த்து ஜடாயு ராமரை ஸ்தோத்திரம் பண்ணார். நிரவதி சுகம் இந்திரா கடாட்சம். நீங்கள் சீதையை பிரிஞ்சு அழற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஆனந்த ஸ்வரூபம் நிரவதி சுகம் இந்திரா கடாட்சம் மகாலட்சுமி கடாட்சம் எப்போ பார்த்துருக்குன்னு இந்த அத்தியாத்ம ராமாயணம் இப்படி தான் சொல்லும். இந்திரா கடாட்சம் என்னெல்லாம் ஜடாயு ஸ்தோத்திரம் பண்ண. ஜடாயுவை பார்த்து ராமர் சொன்னதாக ஹனுமத்கிருத ராமன் ஒரு ராமஸ்தோத்திரம்னு இருக்கு. ஹனுமன் நாடகம்னு சொல்லுவோம். அவர் அது ஹனுமானே டைரக்டாக பண்ணின மாதிரி இருக்கு அந்த ஸ்லோகங்கள்லாம். அவர் ராமர் ஜடாயை பார்த்து சொன்னாராம், தாதத்வம் நிஜ தேஜசைவ கமிதா சொர்க்கம் விரஜஸ்வஸ்திகே பூமஸ்தாவதிமாம் வது ஹிருதி கதாம் தாதாந்திகே மா கதாஹ ராமோகம் யதி தத்தினே கதிபைஹி விரீடா நமத்கந்தரஹ சார்த்தம் பந்து ஜனை சுரேந்திர விஜயி வக்தா ஸ்வயம் ராவணஹ. இதோ நான் சம்ஸ்காரம் பண்ணி நல்ல கதிக்கு போகணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே யுத்தம் பண்ணி போனதுனால நல்ல கதி கிடைக்கும். தாதத்வம் நிஜ தேஜ செய்வ கமிதா சொர்க்கம் சொர்க்கத்துக்கு போங்கோ. உங்கள் ஃப்ரெண்டு தசரதன் அங்கே இருப்பா, எங்கள் அப்பாவை சொர்க்கத்தில் பார்த்துட்டு இது மாதிரி உங்கள் மாட்டு பண்ண ராவணன் தூக்கின போயிட்டான், இந்த கதையெல்லாம் அங்கே போய் சொல்லியிருக்காங்க. குருமஸ்தாவதிமாம் வது ஹிருதி கிருதாம் தாத்தாந்திகே மா கிருதாஹா. எங்கள் அப்பாட்ட போய் இந்த கதையெல்லாம் சொல்லாங்க. ஏன் ராமோகம் எதி தத்தினேகி, நான் ஒரிஜினல் வீரனாக இருந்தால் கொஞ்ச நாளில் ராவணனை நானே அடித்து அனுப்புவேன். ராவணனே சொர்க்கத்துக்கு போனோடனே தசரதர் கேட்பார், ஒன்று அடித்து ஏன்டா இங்கே அனுப்பிச்சான்னு. நான் தான் உங்கள் மாட்டை பொண்ணு அழிச்சுன்னு போனேன், உங்கள் பையன் தான் அனுப்பிச்சு வச்சான்னு. வக்தா ஸ்வயம் ராவணா. ராவணனே டைரக்டாக கதையெல்லாம் சொல்லியிருப்பான். பின்னாடியே நீங்கள் முன்னாடி போங்க, பின்னாடியே ராவணனை அனுப்பிச்சு வைக்கிறேன். அந்த அளவுக்கு ராவணனை வசம் பண்ணிடுவேன்னு ராவர் கிளீனாக சொல்கிறார். இந்த ஜடாயு கிளம்புறா. இந்த ஜடாயு மோட்சம்ங்கிறது ரொம்ப முக்கியமான கட்டம். ஜடாயுவுக்கு சொர்க்கம் வேணால் கிடைக்குமே தவிர யுத்தத்தில் போனதுனால மோட்சம் என்கிறது ராமர் கருணையினால் கொடுத்தார்னு துளசிதாசர் சொல்கிறார். கோமதி தீனதயாளா காரண பின்னு ரகுநாத கிருபாலா கீது அதமக்கக ஆமிஷ போகி கதி தீன் ஜோ ஜாஜத ஜோகி. யோகிகள்லாம் எந்த வைகுண்டத்தை வேணும்னு ஆசைப்படுறாளோ அந்த வைகுண்டத்தை
இது மாம்சம் இருக்கிற பணம் தின்னி கழுகும்பாரு கீது அதமு ககு ஆமிஷ போகி. அந்த ஒரு கழுகுக்கு மோட்சத்தை கொடுத்தாரே ராமர மாதிரி ஒரு கருணை உள்ளவர் உண்டா என்று துளசிதாச ஸ்மரிக்கிறார். இந்த ஜடாயு மோட்சத்தோட நான் நிறுத்திக்கிறேன். மேலே சபரி மோட்சம் குழந்தை ராதிகா சொல்லுவார். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம்.